என்ன ஒரு 15,000 ரூபாய் salary வச்சு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? என்ன ஒரு 9 to 5 ஜாப் செய்யற நபர் நார்மல் salary வச்சு ஒரு நல்ல wealth உருவாக்கி சீக்கிரமா ரிட்டையர் ஆக முடியுமா என்ன? அப்படி உங்களோட மனதிலயும் இந்த கேள்விதான் இருக்குன்னா அப்ப நீங்க சரியான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படி நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சில ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்க போறோம். இதோட உதவியுடன் நீங்க காசை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல கணிசமான wealth உருவாக்க முடியும். இப்ப எல்லாத்துக்கும் முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி நபருக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். யாரோட சாலரில அட்லீஸ்ட் 15,000 இருந்து 20,000 ரூபாய் வச்சிருக்கணும். இப்ப நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் வாங்க பார்க்கலாம். இப்ப நினைச்சுக்கலாம் உங்களோட சாலரி வெறும் 10,000 ரூபாய் தான். அண்ட் நீங்க எதையும் கேள்விப்பட்டிருப்பீங்கல வெறும் 500 ரூபாய் வச்சு இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு. பட் அஸ்யூம் பண்ணிட்டு போலாம் நீங்க 1000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி பண்றீங்கன்னு. சோ இங்க உங்களுக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குது. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காசோட டோட்டல் வேல்யூ வெறும் 35 லட்சம் ரூபாய் தான் ஆகும். அதாவது ரொம்ப கம்மி இது. சோ அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் சாலரி வச்சு உங்களோட வேலை நடக்க போகுதுன்னு அப்ப நீங்க யோசிக்க தவறு. சோ எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க முயற்சி பண்ணணும் எப்படி உங்களோட சாலரியை அதிகரிக்கிறதுன்னு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எவ்வளவு வருஷத்திலேயே ஃபைனான்சியல் ஃப்ரீ ஆக முடியும்னு. சோ எல்லாத்துக்கும் முதல் ரூல் வருது 15-15-20 ரூல். விஜய், மனிஷ் அண்ட் மந்தீப் 22 வயசுல அவங்களோட கிராஜுவேஷன் முடிச்சிட்டு பெங்களூருக்கு ஜாப் செய்ய போயிருக்காங்க. அப்ப இவங்களோட ஸ்டார்டிங் சாலரி வந்து 25,000 ரூபாய். விஜய் எப்பவுமே அவர்கிட்ட காசு இல்லாதது குறித்து கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. அண்ட் முதல் வாட்டி இவரோட பேங்க் அக்கவுண்ட்ல இவ்வளவு காசு காமிச்சிருக்கு. அதே மனுஷன் ஒரு லோ இன்கம் ஃபேமிலியா பிலாங் பண்ணவர். இவரும் எப்பவுமே காசை குறித்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் மந்தீப் வந்து படிப்புலயும் அவ்வளவு சிறந்தவர் இல்ல. பட் எப்படியோ இவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. அண்ட் இவருக்குள்ள ஒரு சிறப்பு அம்சம் இருந்தது. அவர் விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்தாரு. அண்ட் அவருக்கு வெறும் ஒரே கனவு தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிட்டையர் ஆயிரணும். சோ தட் அவர் இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடணும் எதுல அவருக்கு சந்தோஷம் கிடைக்குமோ. அண்ட் காசுக்காக அவர் 9 to 5 ஜாப் செய்யணும்ன்ற அவசியம் இருக்க கூடாது. சோ பார்த்தா விஜய் வந்து அவரோட சாலரியை வச்சு புது மொபைல் வாங்கிட்டு வந்தாரு. அண்ட் எப்ப மனசுக்கு தோணுதோ வெளிய இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஒரு புது நகரத்துக்கு வந்ததுனால அவருக்கு அங்க மக்கள் கூட சுத்தணும்னு ஆசை வந்துருச்சு. சோ இதனால பார்ட்டி செய்யறதுக்கு அவர் காசை வீணாக்கிட்டு இருந்தாரு. சரி ஓகே மனுஷன் அவனோட சாலரியை என்ஜாய் பண்ணணும் தான். ஏன்னா முதல் வாட்டி நம்ம காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்போ அப்ப அதுல இருந்து வர ஃபீலிங்கே வேற. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச பிறகு கடைசியா நம்ம காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். சோ அத நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்காம எப்படி தடுக்க முடியும்? அடுத்த 3 வருஷத்துக்கு விஜய் அண்ட் மனிஷ் வெவ்வேறு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி ஸ்டார்டிங்ல நமக்கு இன்கிரிமெண்ட் தேவைனா அப்ப நம்ம ஸ்டார்ட்ல ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாகும். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு 20 இருந்து 30% அவங்க சாலரியில ஹைக் கிடைச்சது. அதே 3 வருஷத்துக்கு அப்புறம் மந்தீப் வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியதாச்சு. ஏன்னா அவருக்கு வேற ஒரு கம்பெனில ஜாப் கிடைச்சிருக்கு. அண்ட் 25 வயசு வர்றப்போ 3 பேரோட சாலரியும் 50,000 per month ஆயிருச்சு. விஜயால இந்த 3 வருஷத்துல எதுவுமே சேவ் பண்ண முடியல. அண்ட் அவருக்கு காசு செலவு பண்ற இந்த கெட்ட பழக்கம் ஒட்டிக்கிச்சு. பட் அதே மனுஷ்க்கு வந்து அவரோட ஃபியூச்சர் குறித்து கவலைகள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா மனுஷ் தோணுச்சு இப்படி இருந்தா ஒர்க் அவுட் ஆக போறதில்ல, நான் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதனால இந்த 3 வருஷத்துல அவர் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தாரு, புக்ஸ் படிச்சாரு. அண்ட் வாரன் பஃபெட் அண்ட் சார்லி மங்கர் மாதிரியான ஆட்களோட பயோகிராஃபியை ரீட் பண்ணாரு. அண்ட் மனுஷ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அப்படி உங்களுக்கு வெல்த் உருவாக்கணும்னா அப்ப நீங்க ஒரு விஷயத்தை முழுமையுடன் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அது வந்து கம்பவுண்டிங். மனுஷ் வந்து விஜய்க்கு இந்த எல்லா விஷயத்தை பத்தி சொன்னாரு. அண்ட் விஜய்க்கு இன்வெஸ்டிங் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. இப்ப ரெண்டு பேரும் கணக்கு போட ஆரம்பிச்சாங்க அவங்க எவ்வளவு காசை இன்வெஸ்டிங் பண்ணணும்னு. சோ அவங்க இத பத்தி ரிசர்ச் பண்ணப்போ அப்ப உங்களுக்கு 50-30-20 ரூல பத்தி தெரிய வந்துச்சு. இதுக்கு அக்கார்டிங் நீங்க உங்க மந்த்லி இன்கமோட 50% பேசிக் நீட்ஸ்ல லைக் சாப்பாடு, தண்ணி, லைட் இந்த மாதிரி இடத்துக்கு செலவு பண்றதுக்கு 30% நம்மளோட வாண்ட்ஸ் அண்ட் டிசைர் லைக் டிராவல், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணணும். சோ தட் உங்க லைஃபை பெட்டரா வாழ முடியும். அண்ட் 20% நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப ரெண்டு பேரோட சாலரி 50,000 ரூபாய். சோ இந்த ரூலுக்கு பிரகாரம் 20% அதாவது 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப விஜய் வந்து இங்க மனுஷ் கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேக்குறாரு. நண்பா இங்க பாரு நம்ம ரிட்டையர் ஆகணும்னு விரும்புறோம். சோ நமக்கு எவ்வளவு காசு தேவை? சோ தட் அதுக்கு அப்புறம் நம்ம காசுக்காக வேலை செய்யணும்ன்ற அவசியம் ஏற்படக்கூடாது. அப்ப மனுஷ்க்கு ஒரு புக் ஞாபகம் வருது, தி சிம்பிள் பாத் டு வெல்த். இதுல ஆத்தர் வந்து 4% ரூல பத்தி சொல்லிருக்காரு. இதுக்கு அக்கார்டிங் அப்படி உங்களுக்கு ரிட்டையர் ஆகணும்னா அப்ப நீங்க உங்க முழு வருஷத்தோட எவ்வளவு செலவு இருக்குதோ அத 4% டிவைட் பண்ணணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட செலவு எவ்வளவு தான் வருதுன்னு. சோ எல்லா கணக்கும் போட்ட பிறகு அவங்களுக்கு தெரிய வருது அட்லீஸ்ட் 40,000 ரூபாய் வச்சு இவங்களுக்கு ஒரு மாசம் செலவாயிருது. சோ இதுக்கு பிரகாரம் அவங்களோட ஒரு வருஷத்துக்கு செலவாகும் 5 லட்சம் ரூபாய். இப்ப நீங்க 5 லட்சத்தை 4% டிவைட் பண்ணீங்கன்னா அப்ப இது 1,25 லட்சம் ரூபாய் வரும். சோ இந்த 4% ரூலுக்கு அக்கார்டிங் இந்த 1,25 லட்சம் ரூபாய் நீங்க இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிரணும். 12 இருந்து 15% வச்சு ரிட்டர்ன் கிடைச்சிட்டே இருக்குமோ. இன்ஃப்ளேஷன் 6% இருக்கு. சோ அப்படி நீங்க 12 இருந்து 15% இந்த காசுல இருந்து ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க எப்பவுமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. சோ இதனால உங்களுடைய 1,25 லட்சம் ரூபாய் எப்பவுமே தீந்தே போகாது. அண்ட் நீங்க ஈஸிலி ரிட்டையர் ஆகலாம். இப்ப என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்த மாதிரி இவங்க சாலரியோட 20% அதாவது 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் 10,000 ரூபாய் நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்குதோ. சோ இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர்ல பாருங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சோ அடுத்த 18 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு இவங்களோட வெல்த் ஆகும் 1,10 லட்சம் ரூபாய். அதே நீங்க 15-15-15 ரூல யூஸ் பண்ணீங்கன்னா இது சொல்லுது நீங்க ஒவ்வொரு மாசமும் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுமா. சோ இங்க பாருங்க அப்படி நீங்க 15,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்குதோ. அப்படி நீங்க 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களோட வெல்த் 1 கோடி ரூபாய் ஆயிடும். அதாவது நீங்க 15,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்களோட ரிட்டர்ன் இருக்கணும் 15%.
15%. அப்ப நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. பட் 15 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி ரூபாயோட வேல்யூ என்ன இருக்கும்ன்றத இத நம்ம கால்குலேட் பண்ணல. சோ இத கொஞ்சம் பாருங்க. இங்க நீங்க 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க and உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்குது. and நீங்க இத இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. சோ 1 கோடி ரூபாய் சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு 20 வருஷம் ஆயிடும். அதாவது சொல்ல போனா நமக்கு 15-15-15 ரூல் இல்லாம 15-15-20 ரூல் ஆயிடும். சோ இந்த 15-15-20 ரூலுக்கு அக்கார்டிங் நீங்க 15000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். அப்படி நீங்க இந்த காசை 22 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய வெல்த் 1 கோடி 20 லட்சம் ரூபாய் ஆயிடும். இது உங்களுடைய 4% ரூலுக்கு பிரகாரம் ஃபிட்டா இருக்கும். சோ இதுக்கு அர்த்தம் நீங்க 22 வருஷத்துக்காச்சு இன்வெஸ்டிங் பண்ணணும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சு அட்லீஸ்ட் 22 வருஷத்துக்கு இன்வெஸ்டிங் பண்ணணும்னு. சோ சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்ன்ற கனவு கனவாவே போயிடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ இவங்களோட ஏஜ் 25 ஆயிடுச்சு. அப்போ 47 வயசு வரைக்கும் ஆச்சு இன்வெஸ்டிங் பண்ணணும். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மந்தீப் விஜய் அண்ட் மந்தீப்க்கு ஃபோன் பண்றாரு அண்ட் மும்பைக்கு வெகேஷனுக்கு கூப்பிடுறாரு. சோ விஜய் அண்ட் மனிஷ் ரெண்டு பேரும் மும்பைக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே மந்தீப்போட ஃபிளாட்டுக்கு போனதும் பாக்குறாங்க. மந்தீப் வந்து அவர் ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல லொகேஷன்ல ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்காரு. இது அவருக்கு ஒரு நல்ல ரீசனபிள் பிரைஸ்ல கிடைச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு விருப்பம் இல்ல ஒரு பாஷ் ஏரியால ஃபிளாட் வாங்கணும்னு. ஏன்னா அவரோட மேஜர் இன்கம் அந்த ஃபிளாட்லயே போயிடும். அண்ட் இன்னும் வந்து மந்தீப் வந்து இன்னும் கார் கூட வாங்கல. ஏன்னா ஒன்னு வந்து அவரோட ஆபீஸ் வந்து பக்கத்திலே இருந்துச்சு. அண்ட் அவருக்கு எங்கனா போகணும்னா அவர் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணாரு. ஏன்னா மும்பைல பாத்தீங்கன்னா எப்படி அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கும். சோ கார் வாங்குறது மந்தீப்க்கு சரியா தோணல. இப்போ விஜய் மந்தீப் கிட்ட கேக்குறாரு இவ்வளவு காசு சேமிச்சு என்ன பண்ண போற, கொஞ்சம் செலவாச்சு பண்ணு, இளமை இதுலயே போயிடும். அப்ப மந்தீப் வந்து விஜய் கிட்ட சொல்றாரு இங்க பார் நான் லைஃப் டைம் 60 வயசு வரைக்கும் ஜாப் பண்ண போறதில்ல. எனக்கு 8-10 வருஷத்திலே ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகணும். சோ இத குறித்து விஜய் வந்து மந்தீப் கிட்ட சொல்றாரு நண்பா நானும் இந்த மாதிரி தான் யோசிச்சேன். இன்வெஸ்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷத்திலே ஃப்ரீ ஆயிடுவோம். அதுக்கப்புறம் எதனா ஆன்லைன் ஜாப் பண்ணலாம்னு யோசிச்சோம். என்ன செய்ய பிடிக்குமோ அதுவே பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா இத நான் கணக்கு போட்டு பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகுது. நீ என்ன 8-10 வருஷம் சொல்லிட்டு இருக்க. சோ மந்தீப் வந்து சொல்றாரு ஒருவேளை நீ சரியா பிளானிங் பண்ணிருக்க மாட்ட. உனக்கு கம்பவுண்டிங்கோட 8-4-3 ரூலை பத்தி தெரியல. இத பத்தி மனிஷ் சொல்றாரு 15-15-20 ரூலை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். 15000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றப்போ அண்ட் நமக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்கிறப்போ அப்ப நம்மளோட வெல்த் 1 கோடி ரூபாய் ஆயிடும். சோ இதுக்கு மந்தீப் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றாரு இங்க பாரு முதல்ல நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்ல ஒரு பர்టిక్యులர் ஸ்டாக்க பிக் பண்றதுக்கு. நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெட்டர். அப்படி நீ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றனா இது உனக்கு லாங் டர்ம்ல 12 ல இருந்து 14% ரிட்டர்ன் கொடுக்கும். சில நேரத்துல 15% ரிட்டர்ன் எடுத்து வரது கஷ்டமாயிடும். பட் 12% எடுத்து வரது லாங் டர்ம்ல இது பாசிபிள் தான். சோ அப்படி உனக்கு 15% ரிட்டர்ன் எடுத்து வர முடியாம போயிடுச்சுனா அப்ப உனக்கு இன்னும் நிறைய வருஷம் ஆயிடும் 1 கோடி ரூபாய் சேர்க்கிறதுக்கு. பட் அதுவே நீ இந்த 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணனா அப்போ இந்த 8-4-3 கம்பவுண்டிங் ரூல் இருக்கு. இது உனக்கு சீக்கிரமா ரிட்டையர் ஆக உதவி செய்யலாம். இப்போ விஜய் வந்து மந்தீப் கிட்ட கேக்குறாரு நண்பா அப்படி இது 15% உடனே பாசிபிள் இல்லனா அப்ப 12% வச்சு எப்படி நம்ம சீக்கிரமா ரிட்டையர் ஆக முடியும், அதுவும் 10-12 வருஷத்திலேயே. சோ அதுக்கு மந்தீப் சொல்றாரு இங்க பார் 15-15-20 ரூல்ல நீ ஒவ்வொரு மாசமும் 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த 15% ரிட்டர்ன் எடுத்து வர முடியும்னா அப்ப இதை விட வேற நல்ல விஷயமே கிடையாது. பட் அப்படி உனக்கு ஒரு 12% ரிட்டர்ன் ஆச்சு எடுத்து வர முடியும்னா அப்ப நீ இன்னொரு வேலை செய்யணும். நீ வெறும் எஸ்ஐபி மட்டும் இல்ல ஸ்மார்ட் எஸ்ஐபி பண்ணணும். சோ விஜய் கேக்குறாரு ஸ்மார்ட் எஸ்ஐபி அர்த்தம். சோ மந்தீப் புரிய வைக்கிறாரு நீ 15000 ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிக்ஸடா வச்சிருந்த அதுக்கு பதில் நீ ஒவ்வொரு வருஷமும் உன்னோட அமௌண்ட்டை 15% அதிகமாக்கணும். ஏன்னா இன்னைக்கு உன்னால 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அப்ப அடுத்த வருஷம் உன்னோட இன்கம் அதிகமாகும் அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாகும். சோ அப்படி உன்னோட இன்கம் அதிகமாகுதுன்னா அப்ப நீ உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் அதிகமாக்கணும். ஏன்னா அப்படி பிரசன்ட்ல நீ உன்னோட செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னா அப்ப நீ லைஃப் டைம்க்கு வேலை செஞ்சுட்டே இருப்ப. வாங்க இந்த எக்ஸல் ஷீட்டோட உதவியுடன் உங்களுக்கு புரிய வைக்க உதவுறேன். எங்க ஷீட்ல முதல்ல நம்ம 15-15-20 ரூல பார்க்கலாம். சோ நினைச்சுக்கலாம் ஸ்டார்டிங் நீங்க 25 வயசுல ஒவ்வொரு மாசமும் 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது 15%. சோ இந்த ஷீட்ல நீங்க பார்க்கலாம் அப்படி நீங்க 8 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப 33 வயசுல உங்களோட வெல்த் 27 லட்சம், 37 வயசுல 60 லட்சம் அண்ட் 40 வயசுல அதாவது 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். இதே மாதிரி நீங்க 21 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதாவது 46 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய வெல்த் 2 கோடி 70 லட்சம் ரூபாய் ஆயிடும். பட் இங்க நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணல. சோ அப்படி நீங்க 21 வருஷம் அதாவது 46 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு இந்த 2 கோடி 70 லட்சம் ரூபாயோட மதிப்பு 1 கோடி 10 லட்சம் ரூபாவா இருக்கும். இப்ப புரிஞ்சுக்கலாம் கம்பவுண்டிங்கோட 8-4-3 ரூல. இப்ப இந்த ஷீட்ல பாருங்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அதே 25 வயசுல அண்ட் அதே 15000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. பட் இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது 12% தான். சோ அப்படி நீங்க 8 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப 33 வயசுல உங்களோட வெல்த் 24 லட்சம், அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 37 வயசுல உங்களோட வெல்த் 48 லட்சம் ரூபாய் ஆயிடும். அதாவது நீங்க எவ்வளவு வெல்த் முதல் 8 வருஷத்துல சம்பாதிச்சீங்களோ அதே அளவுக்கான வெல்த் உருவாக்க உங்களுக்கு நெக்ஸ்ட் 4 வருஷம் தான் ஆகும். நான் இன்னும் அதே அளவுக்கான வெல்த் ஆட் பண்றதுக்கு அதாவது 24 லட்சம் ரூபாய் இன்னும் ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த வாட்டி 4 வருஷம் இல்ல வெறும் 3 வருஷம் தான் ஆகும். சோ இந்த 8-4-3 ரூல் சொல்லுது அப்படி நீங்க ஒரு டீசன்ட் 12% ரிட்டர்ன் அச்சீவ் பண்றீங்கன்னா வெல் இது இண்டெக்ஸ் ஃபண்டுடன் முற்றிலும் பாசிபிள் தான். அப்ப உங்களுடைய முதல் 8 வருஷத்துல எவ்வளவு வெல்த் உருவாக்குறீங்களோ அதே அளவுக்கான வெல்த் உருவாக்க உங்களுக்கு நெக்ஸ்ட் 4 வருஷம் தான் ஆகும் அண்ட் அதே அளவுக்கான வெல்த் இன்னும் ஆட் பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 வருஷம் தான் ஆகும். சோ இதனால தான் பாத்தீங்கன்னா உங்க 40 வயசுல நீங்க 75 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டு இருப்பீங்க அண்ட் அடுத்த 24 லட்சம் ரூபாய் நீங்க இன்னும் 2 வருஷத்துல சேர்த்துருவீங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு டைம்க்கு அப்புறம் உங்களோட 24 லட்சம் ரூபாய் வந்து அது ஒரு வருஷத்துலயே ஆட் ஆக ஆரம்பிச்சிடும்.
கிடைச்சிரும். அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா கம்பவுண்டிங்கோட மேஜிக். அண்ட் இங்க உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சேர்க்க 17 வருஷம் ஆகும். அதே 15-15-20 ரூல்ல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சேர்க்க 15 வருஷம் ஆச்சு. அப்படி நீங்க 21 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதாவது 46 வயசு வரைக்கும் அப்ப உங்களோட வெல்த் 1 கோடி 70 லட்சம் ரூபாய். அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு உங்களோட வெல்த் ஆகும் 76 லட்சம் ரூபாய். பாத்தீங்கன்னா இந்த ரூல்ல 12% ரிட்டர்ன் எடுத்துன்னு வரது முற்றிலும் பாசிபிள் தான். ஆனா வெல்த் கம்மியா இருக்கு. சோ இதுக்கான தீர்வு வந்து நெக்ஸ்ட் வழி. நீங்க ஸ்மார்ட் எஸ்ஐபியோட உதவி எடுத்துக்கணும். சரி வாங்க இந்த ஷீட்ல பாப்போம். உங்களோட அமௌண்ட் வந்து 15000 ரூபாய் அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் 12% கிடைக்குது. வேற இந்த வாட்டி நீங்க 15%க்கான ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணுவீங்க. இங்க நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருஷமும் 15% அதிகரிச்சுட்டே போகணும். அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 33 வயசுல உங்களோட வெல்த் 44 லட்சம் ரூபாய் ஆயிடும். அடுத்த 4 வருஷத்திலே அதாவது 12 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்களோட வெல்த் 1 கோடி 20 லட்சம் ரூபாய் ஆயிடும். பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிசைட் அமௌண்ட். சோ இந்த மெத்தட் த்ரூ நீங்க ரொம்ப சீக்கிரமாவே 1 கோடி ரூபாய் சேர்த்துடலாம். அதுவும் ரிட்டர்ன் 12% இருந்தாலே போதும். அண்ட் அப்படி நீங்க 21 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா எப்படி நீங்க மிச்ச ஸ்ட்ராட்டஜில பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்ப இந்த வாட்டி உங்களோட வெல்த் 8 கோடி 85 லட்சம் ரூபாய் ஆயிடும். அதாவது மிச்ச ஸ்ட்ராட்டஜிக்கு கம்பேர் பண்ணா பல மடங்கு அதிகம். அண்ட் அப்படி நீங்க இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த 8 கோடி 85 லட்சம் ரூபாயோட மதிப்பு 2 கோடி 50 லட்சம் ரூபாவா இருக்கும். சோ அப்படி நீங்க ஒரு ஸ்மார்ட் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா அப்ப ஒரு அளவுக்கான ஒரு நல்ல ரிட்டர்ன் வச்சு கூட நீங்க சீக்கிரமாவே ஒரு நல்ல வெல்த் உருவாக்க முடியும். பட் கொஞ்சம் பேஷன்ஸ் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜிலும் இருக்கணும். ஏன்னா நைட்டோட நைட்டா யாரும் பணக்காரன் ஆக முடியாது. அண்ட் எஸ் நீங்க எவ்வளவு அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா ரிட்டையர் ஆயிரலாம். இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க எப்படி உங்களோட இன்கம் அதிகரிக்க போறீங்கன்னு அண்ட் எவ்வளவு பர்சன்ட் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு. ஏன்னா அப்படி நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஆனா உங்களால 10,000 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியலனா அப்ப உங்களுக்கு வெல்த் உருவாக்க ரொம்ப டைம் ஆயிடும். சோ இதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்கம் அதிகரிக்க அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய இனி சாக்ரிஃபைஸ் அடுத்த சில வருஷத்திலேயே அவங்க விருப்பப்படுற மாதிரியான வாழ்க்கை வாழறதுக்கான வழியை கொடுக்கும். பட் அதுவே மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் கனவாவே இருந்துரும். அண்ட் அதே 9 to 5 ஜாபை லைஃப் டைமா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களோட இன்கம் எவ்வளவுன்னு அண்ட் அதுல எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு. அண்ட் இன்வெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் கண்டிப்பா அவசியம். சோ அப்படி நீங்க இது வரைக்கும் இன்னும் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலனா அப்போ ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கிடைச்சிரும். அங்க போய் உங்களோட டிமேட் அக்கவுண்ட்டை நீங்க ஓபன் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Thank you.